ஹாய் நண்பர்களே. ஸோ என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? பிரேக் டவுன் கதையை பற்றி சொன்னேங்க. ஸோ பிரேக் டவுன் இந்த படம் 1997 வந்திருக்கு. ஒரு ஹாலிவுட் படம். ஸோ இந்த படத்தை பற்றி ஏன்டா சம்மந்தம் நம்ம ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு தான் யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையை தான் இப்போ ரீமேக் பண்ணி விடாமுயற்சின்னு நடப்புது. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக பார்த்தோம்னா, ஸோ அஜர்பைஜானில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போகிறாங்க. போகிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வராது. அவர் வந்து கார் ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும், இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஹஸ்பண்ட் நான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. அந்த லாரியில் ஏறி அவரோட போகிறாங்க பெட்ரோல் வாங்க. இவர் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகி ஒய்ஃப் வரல. உடனே கார் எப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ஒய்ஃபை தேடி போகிறாரு. ஒய்ஃபை தேடி போனால் ஒய்ஃபை காணோம். அந்த 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கடையில் போய் தேடி பார்க்குறாரு. அங்கேயும் ஒய்ஃப் இல்லை. தென் வந்து அந்த வேன்காரர் ஒரு வழியாக பிடிச்சிடறாப்புல. பிடிச்சிட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி முன்னாடி உங்களை தானே வந்தா எங்கே அவன் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்காக நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ தலை சுற்றி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் பொய் சொல்கிறான்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. தென் வந்து ஒரு போலீஸ்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒன்றும் கதைக்காகிற மாதிரி தரல. தென் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த கடைக்கே போய் விசாரிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தன் தான் சொல்கிறான், உங்கள் ஒய்ஃபை ஒரு 4 பேர் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ அவங்க பின்தொடர்றாரு. அப்போ எதிர்பாராத விதமாக அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க நல்லா அடியை போட்டு போய் பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் பேர்ந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு, ஸோ இவங்களை அடித்து ஒரு பொண்டாட்டியை காப்பாற்றணும் ஸோ அப்படின்ற எண்ணத்தோட வராரு. அப்போ தான் அந்த பாட்டு வருது, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சமே இருந்தாலும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் ஒய்ஃபை காப்பாற்றினாரா இல்லையா, இல்லை அவங்க ஒய்ஃபை ஏன் வில்லிங்காக அந்த வேனில் ஏறி போனாங்க அப்படின்றதெல்லாம் கலந்து சொல்கிற கதை தான் இந்த விடாமுயற்சி. சாரி, பிரேக் டவுன் ஓகேங்களா. பிரேக் டவுன் படத்தோட கதை. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். ஏன்னா வந்து 1997 வந்த படம். நான் அதுக்கப்புறம் இதே ஜனரில் அரிமா நம்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியான ஒரு சிபிராஜ் படம் வந்துச்சு. அது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தனால எனக்கு அந்த படம் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆகிருக்கலாம். இந்த படம் ஏன் தமிழில் டப் பண்ணுறாங்கன்னா, ரேசர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆக்டரும் கூட. அவர் வண்டி ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி படத்தெல்லாம் தேடி பார்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னு டைரக்டர் கேட்பாரு. டைரக்டரு இந்த கதையில் எங்கெங்கே ஒட்ட முடியுமோ பேட்ச் போட்டு ஒரு படமாக தருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய படம் தான் இந்த விடாமுயற்சி. ஸோ படத்துக்கு லோ எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. படத்தில் நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு தலைவனால கொஞ்சம் மறைச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது, எப்படி வெற்றி அடைய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ. நான் உங்கள் ஃப்ரெண்ட் தரப்பேஸ். டாட்டா, பை பை.